ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி நம்ம கேபேஜ் ரைஸ் செய்ய போகிறோம். இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இருக்குது. இது வந்து பசங்க வந்து எடுத்துகிட்டு போனாங்கன்னா அவங்க பாக்ஸே காலி ஆகிடுங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் போட்டுக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் பொரியட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் உளுந்து, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. கொஞ்ச நேரத்துக்கு இதுக்கு நம்ம வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே வருங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஒரு வெங்காயத்துக்கு எடுத்து நல்லா வந்து நீட்டு வாக்கில் வந்து நான் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். நல்லாவே வந்து வதக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு உப்புமாக்கு வதக்குற மாதிரியே நல்லாவே வந்து இந்த வெங்காயத்துக்கு வதக்கணும். நான் ஒரு 150 கிராம் வந்து எடுத்துருந்தேன். கேபேஜ் நல்லா வந்து துருவிக்கிட்டேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு இதுக்கு வந்து மூடி போடாமல் நல்லா வந்து வதக்கலாம். இந்த மாதிரி வதக்கக்குள்ள அந்த தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் வத்திடும். ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ், கொஞ்சமாக வந்து கொரியாண்டர் லீஃப் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், நம்ம வந்து இப்போ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கலாம். பாருங்கள், 2 நிமிஷம் தான் நம்ம வந்து வேக வச்சோம். இந்த மூடியில் என்ன தண்ணி வருதோ அது தனியாக வந்து அப்படியே எடுத்துடுங்க. கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். மதியம் வந்து சோயா சாஸ் போட்டிருக்கிறதால அதில் உப்பு இருக்கும். நான் வந்து 2 லஞ்ச் பாக்ஸ் கவர் மாதிரி வந்து ரைஸ் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்து உங்களுக்கு ரைஸ் வந்து எப்படி ஆகுதுன்னு இந்த வீடியோ கீழே உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், பார்த்துங்க தேவைப்பட்டுச்சுன்னா. இந்த மாதிரி நீங்கள் 2 கரண்டி வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளறக்குள்ள இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் உடையாது. மீதி நம்ம வச்சுருந்த ஒரு 1/2 டீஸ்பூனு மறுபடியும் போட்டுக்கலாம் சோயா சாஸ், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இந்த மாதிரி போட்டு சாதத்தோட கிண்டக்குள்ளே நல்லாவே வந்து அந்த டேஸ்ட் இருக்கும் சோயா சாஸு. 1 டேபிள் ஸ்பூன் நெய். இந்த சாதம் வந்து நல்லா வந்து சூடாகக்குள்ளே நம்ம வந்து இந்த நெய் சேர்த்துக்கணும். நல்லா வந்து கிளறிக்கலாம். கொஞ்சமாக மறுபடியும் கொரியாண்டர் லீவ் போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய். இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு செய்யக்குள்ள ரொம்பவே வந்து நியூட்ரிஷனாக அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பசங்க வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகக்குள்ள மதியத்தில் இது வந்து காலி பண்ணியே வருவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம இதில் நெய் போட்டுருந்தோம் இல்லைங்களா, இது வந்து ஆஃப்டர்நூனில் சாப்பிடக்குள்ள அவ்வளோ மனமாக இருக்கும். இந்த ரெசிபி லைக் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி செஞ்சு பார்த்து நீங்களும் எப்படி வந்துச்சுன்னு காமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத. என்ஜாய் ஃபுட்.